ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காவ்யா கவின் மீடியா. உடுமல்பேட்டில் தேர்நோம்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு 9:30க்கு தான் புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில் ட்ராவல்ஸு. லக்கேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியல. யோசிச்சுட்டே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஒரு வழியாக லக்கேஜ் எல்லாம் பின்னாடி போட்டுட்டு வழியில் பார்த்தீங்கன்னா கற்பூரங்கோயில் ஒன்று இருந்துச்சு. பாப்பா நம்பி வண்டியில் கொண்டுட்டு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. இடையில பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. ஒன்று எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். எல்லாமே அன்ஹெல்த்தி ஃபுட்டு தான். வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேறாங்க. என்ன பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரின்ட்டு வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டு இருந்தாங்க பஸ்ஸுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக. காலையில் பார்த்தீங்கன்னா 5:30க்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம் பெங்களூரில். கேஆர் மார்க்கெட்டுன்னு ஒரு பிளேஸில் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே ஃப்ளவர் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, லக்கேஜ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஃப்ளவர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாம் வாங்கிட்டு பஸ் ஏறிட்டோம். தம்பி பார்த்திங்கன்னா தேர்நோம்பிப்போ மாஸ்க் வாங்கியிருந்தா, அதான் போட்டு பஸ்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. எல்லாம் சிரிச்சுட்டே வந்தாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே நந்தினி பால் பாக்கெட்டு தயிர் ரொம்ப நல்லாயிருக்கு. வர வழியிலே வாங்கிட்டு நான் டீ போட்டுருந்தேன். பாப்பா தம்பி கார்ட்ஸ் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க, சோட்டா பீமு. நான் ரெடி ஆகிட்டு டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் இட்லியும் சட்னியும்